أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم. அல்லாஹ் கேக்குறான், உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? ஏன் இப்படி கிடக்கீங்க? வமா லக்கும் லா துகாத்திலூன், வாட் ஹேப்பன் டு யூ? ஒரு பொது சிந்தனை உங்களுக்கு வேணாமா? ஒரு சர்வீஸ் ஓரியன்டட் உங்களுக்கு வேணாமா? ஏதாவது வாழ்க்கையில செய்யணும்னு தோணாதா? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், லா துகாத்திலூன ஃபீ வல் முஸ்ததஅஃபீன மினர் ரிஜாலி வன் நிசாஇ வல் வில்தான். உங்கள் ஊரில் வயதான ஆண்கள் உண்டு, பெண்கள் உண்டு, குழந்தைகள் உண்டு, நீங்க போராட வேண்டாமா அப்படின்னு கேட்கிறான். இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், வயசான ஆம்பளை, வயசான பொம்பளை, சின்ன பிள்ளைங்க, இதுக்கு நடுவுல யார் இருக்கா? இளைஞர்கள் இருக்கிறார்கள். இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இது இளைஞர்களை பார்த்து பேசுகிறது. அல்லதீன யகூலூன ரப்பனா அக்ரிஜ்னா மின் ஹாதிஹில் கரியத்தி ஸாலிமி அஹ்லுஹா. மக்கால உள்ள அந்த அவங்க எல்லாம் கேட்டாங்களாம், யா அல்லாஹ் இந்த அநியாயக்கார ஊரை விட்டு எங்களை வெளியாக்கிருன்னு கேட்டாங்க. இந்த ஆயத்துக்கு பின்னே ஒரு அற்புதமான தஃப்சீரை எழுதுகிறார்கள், ஒரு அழகான விளக்கத்தை எழுதுறாங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்ஹ மக்கால உள்ள வர்றாங்க, மக்கா வெற்றி அடைகிறது. உள்ள வரும்போது ஜிப்ரீல் ஒரு செய்தியோட வர்றாங்க, வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்கள் பிலாலை வாங்க சொல்ல சொன்னீர்கள். அந்த காபாவினுடைய முற்றத்திலே 3 பேர் உட்கார்ந்து ஒரு செய்தியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு ஜிப்ரீல் சொல்றாங்க. 3 பேர் உட்கார்ந்து இருக்காங்க, ஒரு செய்தியை பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அது யார் யாருன்னு. ஜிப்ரீல் சொன்னாங்க, இத்தாத் பின் உசைத் உட்கார்ந்து இருக்கிறார், இத்தாத் பின் உசைத் உட்கார்ந்து இருக்கிறார், அபூ சுஃபியான் பின் ஹர்ப் உட்கார்ந்து இருக்கார், 3வது ஹாரிஸ் பின் ஹிஷாம் உட்கார்ந்து, 3 பேர் உட்கார்ந்து. அதுல இத்தாது சொல்லுகிறார், இந்த பாங்கு சொல்றதை எங்க அப்ப நல்ல வேலை கேட்கல, இருந்தா அவனே செத்துருவான் அப்படின்னு சொல்றார். இந்த பிலால் பாங்கு சொல்றத எங்க அப்பன் கேட்கல, கேட்டிருந்தா உசைத் அன்னைக்கே மௌத்தா போயிருப்பாருன்னு சொல்றார் யார் ரசூலுல்லாஹ். உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபாவினுடைய உள்ள வந்தாங்க, 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க, கூப்பிட்டாங்க, இப்படி வாங்கன்னு. எந்திரிச்சு வந்தாங்க, நீங்க 3 பேரும் இதை பேசினீர்களான்னு கேட்டாங்க. உடனே இத்தாது திரும்பி திரும்பி பாக்குறாரு, யார் அதுக்குள்ளேட்டையும் போய் போட்டு கொடுத்தது நம்மள ரசூலுல்லாஹ்ட்ட? யாருமே இல்ல. உடனே சொல்றாரு, ஆம் யா ரசூலல்லாஹ், நாங்க பேசினோம். உங்களுக்கு எப்படி தெரியும்? அல்லாஹ் அறிவிச்சான். சார் அந்த ஹதீஸ்ல வருது, உடனே கையை பிடிச்சி இத்தாது உடனே நான் இஸ்லாத்தை ஏற்றேன் யார சொல்லலான்னு சொன்னார். யார சொல்ல நான் இஸ்லாத்தை. இதே மாதிரி பல சம்பவம் நடந்திருக்கு, அப்படித்தானே? இதே மாதிரி நபி என்ன சொன்னாலும் ஏத்துக்கிட்ட பல கூட்டம் இருக்கு. ஆனா அங்கதான் ஒரு வித்தியாசம் நடந்துச்சு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத சொன்ன உடனே இத்தாத் இப்னு உசைத் அப்படிங்கிறவரை மக்காவினுடைய பொறுப்புதாரியாக நியமிக்கிறாங்க, தலைவராக, முத்தவள்ளியா நிர்ணயிக்கிறாங்க. முத்தவள்ளிங்க, முத்தவள்ளிக்கு வயசு எத்தனை தெரியுமா? 20. இத்தாதுக்கு வயசு 20. எப்ப நீ தான் முத்தவள்ளின்னு சொல்றாங்க, அவர் அப்படியே ஆடி போய் நிக்கிறார், நீ தான் இருக்கணும். சகோதரர்களே, வரலாறு எழுதுகிறது, அவர் வாழ்ந்த காலம் முழுக்க அவர் தான் முத்தவள்ளியா இருந்தார் மக்காவுக்கு. எதுவரை வாழ்ந்தார்? ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்க வரை இருந்தார். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கிலாஃபத்திலே இருந்தார். என்னைக்கு அபூ பக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மௌத்தானாங்களா அன்னைக்கு அவரும் மௌத்தானார். அவர் மௌத்தானார். அது வரையும் 20 வயது வாலிபர் தான் மக்காவுக்கு முத்தவள்ளி. ஹிஜ்ரி 8 ஃபத்ஹ மக்கால பெருமானாருடைய மரணத்திற்கு சில ஆண்டுகளுக்கு முன் வரை. சரி, இதுல என்ன சார் பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டா, கிதாபுகள்ல எழுதுறாங்க, அந்த மக்கா மக்கள் ஒரு துவா செஞ்சாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் இந்த ஊரிலிருந்து எங்களை வெளியாக்குவாயாக, வஜஅல் லனா மின் லதுன்க வலியம் வஜஅல் லனா மின் லதுன்க நஸீரா அப்படின்னு ஒரு துவா கேட்டாங்க. எங்களுக்கு ஒரு உதவியாளரை, பாதுகாப்பாளரை தருவாயாகன்னு கேட்டாங்க. அதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், அந்த பாதுகாப்பாளரும் உதவியாளரும் இத்தாத் இப்னு உசைத் என்கிற 20 வயது வாலிபர் தான் என்று எழுதுகிறார்கள். அந்த இத்தாத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பத்தி இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு தடவை வந்து மக்காக்காரங்க சொல்றாங்க, யார சொல்ல ரொம்ப கடுமையா நடந்துக்கிறார். உடனே பெருமானார் கேட்டாங்க, என்ன கடுமை? எங்களை தொழலைன்னா அடிக்கிறார் அப்படின்னா. என்ன செய்யறாரு? கம்போட போயிடுவாராம். இன்னைக்கு நம்ம மேலப்பாளையத்துக்கும் திருநெல்வேலிக்கும் அதே மாதிரி ஆளுங்க தேவை, முத்தவள்ளியா
ஆனா நம்ம முத்தவழியில கம்மூண்டி நடக்கிற ஆளுங்க தான் நம்ம ஆளுங்க, குறையா சொல்லல. நம்ம வயசான ஆளுகளை வச்சிருக்கோம் பழக்கப்படுது. ஆனா ரசூலுல்லாஹ் 20 வயசுக்காரர் வச்சிருந்தாங்க. கம்பு எடுத்துட்டு தெரு தெருவா போவாராம். யாராவது தொழுக நேரத்துல உள்ள இருந்தா சாத்தி எடுத்துருவாராம். அடின்னா சும்மா அப்படி விழுவும் அடி. அதனாலதான் சவுதியில கொஞ்ச நாள் முன்னாடி வரையும் போலீஸ்காரன் கையில கம்பு கொடுத்து பாங்க சொன்ன அடிப்பாங்க. அந்த இத்தாது ரலியல்லாஹு தஆலா செஞ்ச வேலை. இதை சொல்லிட்டு சொல்றாங்க, ஒரு ஆராபி ஜாஃபி, ரொம்ப கர்ண கொடூரமான ஒருத்தரை எங்களுக்கு நீங்க தலைவராக்கிட்டீங்க, இவர் வேண்டான்னு வந்து சொன்னாங்களாம். அதுக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை சொல்லி நான் முடிக்கிறேன். பெருமானார் சொன்னாங்க, எப்பா நீங்க அப்படி சொல்லாதீங்க, என் கனவில் நான் இத்தாத் இப்னு உஸைதை பார்த்தேன். பெருமானார் சொல்றாங்க, என் கனவில் நான் இத்தாத் இப்னு உஸைதை பார்த்தேன். சொர்க்கத்தினுடைய மாளிகையின் கேட்டு பூட்டி இருந்துச்சு. தன்னுடைய கையால் பிடித்து ஆட்டினாரு. அந்த கேட்டினுடைய பூட்டு உடைந்து சுவனத்தினுடைய கதவு உள்ளே திறந்தது. அதற்குள்ளே இத்தாது நுழைவதை நான் என் கனவில் பார்த்தேன் என்று பெருமானார் சொன்ன உடனே வந்தவங்க எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. இன்னொரு ஹதீஸிலே விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், சுல்தானன் நசீராவை யா அல்லாஹ் எங்களுக்கு தான் பெருமானார் கேட்க சொன்னாங்க. அதுகில்னி முதுகல சிதுகின் வ அக்ரிஜ்னி முக்ரஜ சித்க் வஜஅல்னி மின் லதுன்க சுல்தானன் நசீரா. இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் எழுதுகிறார்கள், இத்தாத் இப்னு உஸைத் தான் அந்த சுல்தானே நசீர் என்று பெருமானாரால் அடையாளப்படுத்தப்பட்டவர்கள் என்று எழுதுகிறார்கள். சகோதரர்களே, அப்படிப்பட்ட இளைஞர்களை வார்த்தெடுத்தவர்கள் எம்பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன் உடனே வெறும் வாலிபர்களை மட்டும் தன் வாழ்நாள் முழுக்க வைத்திருந்தவர்கள்.